தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எப்போ கோபம் வருகிறதோ அப்போது தமிழ்நாட்டில் வந்து தாவேக ஆட்சி இருக்காது ராஜேந்திர பாலாஜி. முன்னாள் முதல்வர் ஸ்டாலினிற்கு கோபம் வந்தால் தாவேக ஆட்சி இருக்காது என முன்னாள் அமைச்சர் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலடி கொடுத்துள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எப்போ கோபம் வருகிறதோ அப்போது தமிழ்நாட்டில் வந்து தாவேக ஆட்சி இருக்காது ராஜேந்திர பாலாஜி. அரசியல் கேள்விகள் இதில் வேண்டாம். இது வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடந்திருக்கு. பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவங்க வந்திருக்கிறாங்க. இது முழுமையாக அந்த திட்டங்கள் சம்பந்தமாகவும் நிறைவேற்றப்படாத திட்டங்கள், அதை காலதாமதமான திட்டங்கள், அரசு திட்டங்கள் ஏன் வந்து அது அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அது சம்பந்தமான விவாதங்கள் நீங்கள் அது சம்பந்தமாக கேளுங்க. அரசியல் கேள்விகள் இங்கே வேண்டாம். இல்லை நீங்கள் சம்மந்தமானது வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோமோ அது கண்டிப்பாக வந்து அதுக்கு பரிந்துரை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டெஃபினட்டாக நான் இது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் மறுபடியும் பேசுகிறேன். குறிப்பாக வந்து என்னென்னா நம்மளுடைய இன்னொரு பிரச்சனை என்னென்னா நம்ம திருச்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே தனியாக நம்ம கோட்டை தலைமை அலுவலகம் நமக்கு கண்டிப்பாக தேவை. உங்களுக்கே தெரியும், புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் விஜய் அவர்கிட்ட ஒரு 12 கோரிக்கையில் வந்து முக்கியமான கோரிக்கை என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கார்பரேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க தலைமை கோட்டை இந்த போக்குவரத்து கோட்ட அலுவலகம் இருக்கு. திருச்சி ஒன்றுக்கு தான் கிடையாது. நமக்கு எங்கே இருக்குன்னா கும்பகோணத்தில் இருக்கு. நீங்கள் இங்கே அடிப்படை தேவை. உதாரணமாக திருவெரும்பூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து டைரக்ட் பஸ் சர்வீஸ் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.